ஃபியர். இந்த கெட்ட வார்த்தை இருக்குல்ல, தோத்துட்டா என்ன பண்றது, சிரிச்சுட்டா என்ன பண்றது, இன்கேஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த ஒரு ஆகாவே எப்படி இருக்கும் தெரியுமா? லைக் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இல்லை. சரி வாங்க, நான் ஒரு பற்றி ஒரு நிறைய ஸ்டோரியா சொல்ல போறேன். வாங்க அங்கே போய். பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபியர் தான். ஏன்னா நான் இருந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், எப்படி சொல்றது, ஒரு என்விரான்மெண்ட் வேற. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கிறேன். இப்ப அங்க இனோவேஷன் டே அந்த டேல இமேஜின் பண்ணும்போது பீப்புள் ஆர் வெரி டேலண்டட் தென் மீ. அவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா இருந்தாலும் எனக்குள்ளேயே கேள்வி, ஏன் நீ பேச மாட்ற, உனக்கு ஏன் ஃபியர் வருது, ஏன் பயப்படுற? பிகாஸ் ஆக்சுவலி nowadays I'm able to speak in front of others whatever it's because நான் அதை எப்படி சொல்றது, ஒரு சின்ன விஷயமா தான் பாக்குறேன். இப்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல இருட்டா இருக்கு ஃபுல்லா. நம்ம வீடே வச்சுங்களேன், இந்த வீடு உள்ள வரும்போது ரொம்ப இருட்டா இருக்கு. சின்ன வயசுல போகும்போது இருட்டுனா எல்லாருக்குமே பயம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பயமா இருக்கும், செகண்ட் டைம் போகும்போது ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால யாருக்குமே பயமாவே இருக்காது. லிட்ரலி உள்ள சரி ஓகே இருட்டா இருக்கு, நம்ம தேர்ட் டைம் வரும்போதுலாம் இருட்டுல தூங்குவோம், வாட் எவர் இட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இதான் சொல்ல வரேன். நான் நம்ம ஒரு கிணத்து தவக்கல மாதிரி ஒரு காமெடியா தான் இருக்கும். எங்க அம்மா சொன்ன கதை, கிணத்து தவக்கல மாதிரி அதுக்குள்ளேயே இருந்துக்குன்னு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவக்கல நினைக்கலாம். அதுக்கு தெரியல, அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, கிணத்துல இருக்கிறது மட்டும்தான் தண்ணிலாம் இல்ல, வெளியே போனா லேக்கு, சீ, கடல், சுனாமி, இத மாதிரி சுனாமின்ற அதான் என்ன சொல்றேன். நம்ம இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா நம்மளால ஓவர் கம் பண்ணி நம்மளோட ட்ரீமே பார்க்க முடியாது, பார்க்காமலே போயிடுவோம். இதே நான் ஒரு 50-60ல இத மாதிரி நம்ம திங்க் பண்ணனா விகணும் அச்சீவ், நம்மளால ரிக்ரெட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஃபியர்ன்றது ஆக்சுவலி எல்லாருக்குமே வரும். அதை இல்ல எனக்கெல்லாம் ஃபியரே வராது அப்படின்னு சொல்லி யாராலையும் நடிக்க முடியாதுங்க. யூ கேன் டூ, எஸ் யூ கேன் டூ. யூ திங்க் யூ கான், எஸ் யூ கான். அதனால ஸ்டெப்பு இதெல்லாம் எடுக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்றதை விட நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு தோத்து போலாம். ஒரு லைக் எமோஷன் மாதிரி தான். ஹாப்பின்ற ஒரு எமோஷன் இருக்கிற மாதிரி ஃபியர் ஒன்று இருக்கு, எமோஷனல் இருக்கு, கை அழுவுறது இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் லிவ் திஸ் மூமெண்ட். டோன்ட் திங்க் அபவுட் பாஸ்ட். பாஸ்ட்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஸோ இன்கேஸ் யாருக்கும் நடந்துருச்சு, ஸோ இதே மாதிரி விஷயம் எனக்கும் நடக்கும், ஸோ அதனால இதை நான் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா அதான் சொல்ல வரேன். சரி ஓகே, ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்ல பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் அன்பு சிவா. பாய்.